ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் அவங்களுக்கு இதையே நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படுது. இதையெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இதற்கான வழிபாடுகள் என்ன இருக்குது, இதற்கான தீர்வு தான் என்ன அப்படின்றதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் கணவன் மனைவி இந்த ரெண்டு பேரும் ஒற்றுமையாக செயல்படணும். இந்த ரெண்டு சக்கரத்தில் எதனா ஒரு சக்கரத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வண்டி போய் சேரக்கூடிய இலக்கை அடையவே அடையாது. அதனால் இந்த ரெண்டு பேருமே ஒழுங்காக விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்தினா மட்டுமே தான் இந்த வாழ்க்கை அப்படின்ற பயணமே நல்ல சிறப்பாக போகும். இப்போ இந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும். இதற்கு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே அதற்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல பல மந்திரங்கள் இருக்கு, பல வழிபாடுகளும் இருக்கு. அதற்கான ஒரு வழிபாடு ஏற்கனவே நான் இருக்கேன். திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாடீஸ்வரரை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பத்தின முழு தகவல் நிறைஞ்ச வீடியோவை ஏற்கனவே கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ராஜமாதங்கி அம்மாவுடைய வழிபாடுகள் ஒன்று கொடுத்திருக்கேன். அந்த மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க ட்ரை பண்றேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நோட்டிஃபிகேஷனே வரல மேம் அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோ போட்ட உடனே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உங்களுடைய அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது வரலைன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி வைக்கல அப்படின்றது அர்த்தம். அது என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். அதே மாதிரி அதற்கு சான்றாக தெய்வங்களும் சான்றுகள் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப சிவபெருமான் எடுத்துக்கிட்டா தன்னுடைய சரீரத்துல சரிபாதிய பார்வதி தேவிக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணு எடுத்துக்கிட்டாலே அவங்கள மகாலட்சுமி தாயாரோட தன்னுடைய மார்பிளையே இருக்கக்கூடிய இடத்தை கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அந்த கருத்து வேறுபாடுகளை மாற்றி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் நல்ல சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்றது இருக்கு. இப்ப எல்லார் வீட்லயும் சண்டை சச்சரவு வராம இருக்கவே இருக்காது. எதனா ஒரு பிரச்சனையால சண்டைகள் வரதான் செய்யும். அதை எந்த அளவுக்கு நம்ம வழி நடத்திட்டு போறோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையே அமையுது. இப்ப நிறைய பேர் நிறைய இந்த சண்டை சச்சரவால குடும்பம் பிரிஞ்ச விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த மனோபக்குவம் அவங்களுக்கு இல்லை. அப்படி இப்போ இந்த கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படணும்னா அதற்கு பார்வதி தேவியுடைய அருள் நமக்கு இருக்கணும் அப்படின்றது. அதனால்தான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல குடும்பம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய எண்ணம் அதிகமாகும் அப்படின்றதும் இருக்கு. அப்படி பார்வதி அம்மனுடைய அருள் பெற வேண்டும்னா நம்ம தினமுமே காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில நம்ம அம்மனுடைய எந்த அம்மனுடைய விக்கிரகமோ போட்டோவோ நம்ம வச்சிருக்கோமோ அந்த அன்னைக்கு நீங்க குங்குமத்தால அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை நம்ம தினமுமே நம்மளுடைய நெற்றி வகுடுல நம்ம வச்சுக்கிட்டு வரும் பொழுது நமக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் அப்படின்றது இருக்கு. அப்படி ஒரு வேளை நமக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையை எப்படி சாமர்த்தியமாக கொண்டு போகக்கூடிய ஆற்றலை, அந்த திறமையை, அந்த எண்ணத்தை இந்த பார்வதியுடைய அருளால அந்த குடும்ப பெண்ணுக்கு ஏற்படும் அப்படின்றது இருக்கு. அந்த குங்குமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த குங்குமத்தோட நம்ம செய்யக்கூடிய அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை பண்றோம் இல்லையா, அப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓம் சௌம் பார்வதி தேவியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 தடவையோ உங்களால 1008 தடவை ஒரு நாளைக்கு சொல்ல முடியுது அப்படின்னாலும் சரி, உங்களால எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அந்த மந்திரத்தை நீங்க மந்திரத்தை சொல்லும் பொழுதும் குங்கும அர்ச்சனை பண்ணும் பொழுதும் ரெண்டுமே ஒன்னா செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாகும். அந்த குங்குமத்துக்கு அந்த பார்வதி தேவியுடைய அருளுமே கிடைக்கும் அப்படின்னும் பொழுது அதை நம்ம தினமும் பயன்படுத்தும் பொழுது அந்த குடும்ப பிரச்சனை அனைத்தும் தீரும் அப்படின்றதுக்கு இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சான்றாக திகழக்கூடியவங்களாக இருக்கிறவங்க யாருன்னா ரதி தேவியும் காமதேனுவும். இவங்க ரெண்டு பேருடைய ஆதிக்கம் யாருக்கு இருக்கோ அந்த குடும்பத்துல கணவன் மனைவி இடையே எந்த விதமான சண்டை சச்சரவும் ஏற்படாது அப்படின்றதும் இருக்கு. இப்போ ஒருவேளை அன்பு இல்லை, பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, சந்தோஷமே இல்லை அப்படின்னாலும் சரி, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த
மந்திரம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் அப்படின்றது இருக்கு. ஓம் க்ளீம் ஸ்ரீம் ரதி தேவி சமேத ஸ்ரீ காமதேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை சொல்லலாம். 3 முறை சொல்லுங்க, இல்லை அதற்கு மேலே எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லுங்க. வெறும் எளிமையான மந்திரம் தான் இது. அதனால இதை நீங்கள் தொடர்ந்து அடிக்கடி நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதே கூட இந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் ஒற்றுமையாக வாழலாம் அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.